Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். So today I would like to speak about the precious character trait. Yes, பொறுமை, பேஷன்ஸை பற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆமாங்க. ஸோ இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. எஸ். ஸோ நம்ம சில டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹை டெம்பரில் வேர்ட்ஸை விட்டுறோம். ரொம்ப ஹை டெம்பரில் வார்த்தைகளை விட்டுட்டு அந்த சுச்சுவேஷன் ஒரு மாதிரி ரணகலமாக மாற்றிடுறோம் இல்லைங்களா? ஸோ பொறுமையாக இருப்பதுமே வந்து ஒரு கலை தான் நான் சொல்லுவேன். ஆமாம். ஸோ எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாகவே அந்த கம்போஸ்டான விஷயத்த அந்த ஸ்டேட்டை நம்ம கடைபிடிச்சோனாக்கா நிச்சயமாக ஸோ எப்படியாப்பட்ட காம்ப்ளிகேட்டடான விஷயங்களுக்கும் சொல்யூஷன் ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிருங்க. ஆமாம். ஏன்னா நமக்கு மனம் அமைதியாக இருக்கும்போது மனம் தெளிவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளால் ஈஸியான விஷயத்தை வந்து தெளிவான விஷயங்களை நம்மளால் முடிவெடுக்க முடியும். ஸோ அப்போது வந்து அந்த விஷயம் ஸ்மூத்தாக முடிஞ்சிருங்க. ஆமாம். ஸோ இன்றைக்கி நம்ம பரவலாக பார்க்குற விஷயம் என்னென்னா மக்களிடையே அந்த பேஷன்ஸ் இல்லைங்கிறது தான். ஆமாம். குறிப்பாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆமாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி லைஃப்பில் அதாவது அவங்களுடைய ஏர்லி ஸ்டேஜஸில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அப்படியே வந்து போயிடும் லைஃபு. சில பேர் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாக்கா அந்த லைஃபே வந்து இதாகிடும். நான் தான் சொல்ல வரேன்னு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத லைஃப் நம்ம வாழ்ந்தோம்னாக்கா அதுக்கு பேர் லைஃபே இல்லை. ஸோ அது அந்தளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாகவும் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய சண்டையோடைய தீவிரம் எங்கே இருக்குன்னாக்கா நம்முடைய பிள்ளைகள் மேலே இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃப்பையும் நம்ம வந்து ஒரு மாதிரி ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விஷயமும் நம்ம ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஒரு உப்புமாவுக்கு சண்டை வருது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக புரிதல் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதெல்லாமே வந்து இதாகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக் ஃபவுண்டேஷன் பேசிக் எலமெண்ட்டே புரிதலுங்கிற போது அந்த இடத்துல நம்ம வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலாம் இல்லையா? ஸோ நான் ஏன் ரொம்ப டீப்பாக வரேனாக்கா, இங்கே பேஷன்ஸ் இங்கே வைட்டல் ரோல். ஆமாம். ஸோ பொறுமை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ரோலை வந்து ப்ளே பண்ணுது நான் சொல்லுவேன். ஆமாம். ஸோ நம்ம யூனோ வி நோ ஹவு டு டீல் வித் த ப்ராப்ளம், வி நோ ஓகே ஹவு டு ஃபேஸ் த ப்ராப்ளம், ரைட்? ஸோ இது நிச்சயமாக ஒரு நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ஆமாம். ஸோ அப்படி தெரியலனாக்கா அது பிரச்சனை. ஸோ தட் இஸ் ஐ எம் ட்ரையிங் டு சே. அதான் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மகான் சொல்லிட்டு போயிட்டார். போராடுமை அதிகாரத்தில் பொறுமை கடலை விட பெரிதுன்னு சொல்லிட்டு, ரைட்? பொறுமை போற்றி ஒழுகப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மனிதன் வந்து பொறுமை கடைபிடிக்கிறானோ அவன் வந்து இந்த சமுதாயம் பயங்கரமாக போற்றும்னு சொல்லிட்டு. ஸோ அதான். ஸோ எப்பயுமே கம்போஸ்டாக இருங்க. ஆமாம். ஸோ உங்கள் மேலே தொடுக்கப்படுற விமர்சனங்களுக்கும் உங்கள் மேலே தொடுக்கப்படுற கிரிட்டிசிசம்ஸுக்கும் நீங்கள் அப்படியே எல்லா இடத்துக்கும் ஆர்கியூ பண்ணிவிட்டு உங்களை ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லவே இல்லைன்னு சொல்லுவேன். ரைட்? யூ நோ ஹூ யூ ஆர். நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ சில விஷயங்களுக்கு எஸ் ஃபைன், அமைதியாக இருந்துட்டு போகிறது பெட்டர். ஓகே, அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதை விட கம்போஸ்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆகுறது ரொம்ப ரொம்ப பெட்டரான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேஷன்ஸ் இஸ் அ ப்ரெஷியஸ் திங் in the world which we must follow, yes, which we should follow. Yes, thank you so much.